ஒருத்தன் படம் எடுக்கிறான், உட்காந்து 100 கோடி மக்கள் பார்க்க போகிறாங்க, அவங்க முடிவு பண்ணிக்க போகிறாங்க. இதில் நீ யார் அப்படிங்கிறது தான். எப்படி வந்து இலக்கியத்தில் இடைச்சேர்கள் ரொம்ப ஆபத்தோ, அதே மாதிரி ஒரு கலைக்குள்ளே இடைத்தரகர்கள் ரொம்ப ஆபத்து. மக்கள் அங்கே முடிவு பண்ணுற நாங்கள் படம் பண்ணுறோம், நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க, நிறைய குறைய நீங்கள் சொல்லிக்க போகிறீங்க. காலகாலமாக அப்படி தான் உலகம் முழுக்க இருந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை கால மாற்றத்தினால் ரிவ்யூவர்ஸ்னு ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு 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 நீதிமன்றத்திற்கு எப்படி நீதிபதியோ அப்படியான ஒருத்தன் ரிவ்யூ பண்ணால் அப்படி ஒருத்தன் ரிவ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சினிமாங்கிற துறையை பற்றி இங்கே இருக்கிற அத்தனை கிராஃப்ட்ஸ் பற்றியும் கரைச்சி குடித்த ஒருத்தன், இதில் இருக்கிற எல்லா நெருக்கடிகளையும், பொருளாதார நெருக்கடி உட்பட ஒரு தயாரிப்பாளரின் பார்வையிலிருந்து, ஒரு இயக்குனரோட பார்வையிலிருந்து, ஒவ்வொருத்தரோட பார்வையிலிருந்தும் பார்த்து அந்த எம்பத்தியோட உள்வாங்கிக்கிட்டு ஒரு ரிவ்யூ சொல்கிற அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியும். நீ 1-to-1 ஷேர் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் ஒரு மைக் கிடச்சிருச்சு, ஒரு கேமரா கிடச்சிருச்சுங்க உட்காந்துட்டு நீ உன்னோட தனிப்பட்ட வெறுப்புகளை, உன்னுடைய சார்புகள்லாம் நீ காமிச்சு, அல்லது நீ எங்கேயா பணம் கூட வாங்கியிருக்கலாம், அல்லது அந்த தனிப்பட்ட மனிதனை உனக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம், அல்லது உனக்கு உன்னுடைய நீ மெச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சாதிக்கு எதிரான ஒரு சாதிக்காரனா கூட அந்த இயக்குனரோ ப்ரொடியூசரோ இருக்கலாம், அதுக்காகவும் நீ பண்ணலாம். இப்படி நீ ஒருத்தர் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வேகமாக ஓடிட்டு இருக்கிற மக்கள் சரி இதை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இதை பார்க்கும்போது இல்லையா அது நிச்சயமாக பாதிக்கும். நம்ம அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் படம் ஓடுது, மக்கள் வந்து பார்க்குறாங்க, அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். இடையில் சிவனை வந்து மக்கள் வந்து க்யூவில் நின்று கூட பார்த்துக்கிட்டோம், நந்தி வேண்டாம்.